எல்லாருக்கும் ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். வெனஸ்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிடல, தேர்ஸ்டே தான் கும்பிட்டோம். அதுவும் வெனஸ்டே வந்துட்டு நான் அப்பா 2 பேருமே வீட்டில் இல்லை, பிரீத்தியும் அம்மா மட்டும்தான் வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருந்ததுனால அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் 2 பேரும் வரதுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் கும்பிட முடியல. தேர்ஸ்டே வந்துட்டு காலைல எந்திரிச்சதுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி நாள் வீடு கிளீனிங் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க, பூஜை விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ தேர்ஸ்டே மார்னிங் தான் வந்து எடுத்து விளக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு அண்ட் எங்களோட லேப்டாப்ஸ் 2 பேரோட லேப்டாப்ஸ் எடுத்து அதுக்கு போட்டு வச்சுட்டு, ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ட்ரைபாடுக்கும் போட்டு வச்சுட்டு பூஜைக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மாவுக்கு வந்து அந்த அன்னைக்கு கொஞ்சம் முடியல, ஸோ பொங்கல் சுண்டல் வந்து நானே பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து எங்கள் 3 பேரோட கான்ட்ரிபியூஷனுமே ஈக்குவலாக இருந்துச்சு. அப்பா அன்னைக்கும் வேலைக்கு போயிட்டாரு, முன்னாடி நாள் வந்து அவரோட சைட்லேயே பூஜை பண்ணிட்டாங்க வண்டிக்கும் சேர்த்து. அதனால வந்து அன்னைக்கு வேலை அர்ஜென்ட்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ பகலில் வந்து நாங்கள் 3 பேரும் கும்பிட்டுட்டோம். ஸோ பூஜை பண்ணதெல்லாம் கூட நானே தான், அம்மாவுக்கு முடியாதுன்றதுனால என்கிட்டயே தேங்காய்லாம் உடைச்சு பூஜை பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் தான் பூஜை பண்ணி தீபாராதனை எல்லா பக்கமும் காமிச்சிட்டு இருந்தேன். வேற கொஞ்சம் பயமா இருந்துச்சு, நான் இதுக்கு முன்னாடி தேங்காய்லாம் உடைச்சது கிடையாது. சாமி கிட்ட உட்காந்து உடைக்கிறோம் கரெக்டாக வருமா அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து உடைச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு. நல்ல நேரத்திலே சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. அதுக்காக நாங்கள் வந்து சொன்னோம் அன்னைக்கு ஃபுல்லாக நல்ல நாள் தான், ஸோ எப்போ வேணாலும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி சாமி கும்பிட்டு பிரசாதமும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு ஆக்சுவலி நாங்கள் மட்டும் தான் சாமி கும்பிட்டோம், பெரியப்பாவங்கள மாமாவங்கள யாரையும் கூப்பிடல. பெரியப்பாவங்க வந்து அந்த அன்னைக்கு கும்பிடலன்னு சொன்னாங்க. மாமா வீட்டில் அவங்களே சாமி கும்பிட்றதுனால யாரையும் கூப்பிட முடியல. ஸோ சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துட்டோம்.